கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட 4,50,000 வாக்குகள் பெற்று 2ஆம் பெற்று தோல்வியடைந்தார். அவரது தோல்வியை கொண்டாடும் விதமாக கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் நடு ரோட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதன் தலையிலே அண்ணாமலை அவர்கள் புகைப்படத்தை ஒட்டி அதை வெட்டி அந்த இரத்தத்தை ரோடெங்கும் சிதறச் செய்து வெற்றியை கொண்டாடுகிறார்கள். எப்படிப்பட்ட வெறுப்பு ஒரு தலைவன் மீது இருக்க வேண்டும்? இந்த மாதிரி வெறுப்பு அரசியலை வேறு ஏதாவது செய்தால், இதே இது பாரதிய ஜனதா செய்தால் பாசிச அரசியல் என்றல்லவா குக்குரலிட்டிருப்பார்கள். இந்த அண்ணாமலையின் மீது இவர்களுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்கிறது ஏன்? தமிழகத்தில் வேறு தலைவர்கள் உங்களை எதிர்த்து களமாடியது இல்லையா? அண்ணாமலையின் மீது மட்டும் ஏன் இந்த வெறுப்பு? தெரியவில்லை. அண்ணாமலைக்கு ஆதரவாக பேஸ்புக்கில் நண்பர் ஒருவர் ஒரு பதிவு செய்துள்ளார். அந்த பதிவு என்னை வெகுவாக கவர்ந்துள்ளது. அந்த பதிவு: அதிகபட்சம் உங்களால் என்ன செய்ய முடியும்? கேலி செய்து நகைக்க முடியும். அதிகபட்சம் உங்களால் என்ன செய்ய முடியும்? கேலி செய்து நகைக்க முடியும். அவன் நெஞ்சம் நிமிர்த்தி நிற்கிறான், நீங்கள் முதுகில் ஒளிந்து குத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவன் நெஞ்சம் நிமிர்த்தி நிற்கிறான், நீங்கள் முதுகில் ஒளிந்து குத்தி கொண்டிருக்கிறீர்கள். உனது ஈனப்புத்திக்கு மகிழ்ச்சி என்றால் இன்னும் 1000 முறை சொல்லிக்கொள் ஆடு. உனது ஈனப்புத்திக்கு மகிழ்ச்சி என்றால் இன்னும் 1000 முறை சொல்லிக்கொள் ஆடு. போரிட்டு கூட வேண்டாம் அவனை வாதித்து வெல்ல ஒத்த ஆண் நினது கூட்டத்தில் உண்டோ? போரிட்டு கூட வேண்டாம் அவனை வாதித்து வெல்ல ஒத்த ஆண் நினது கூட்டத்தில் உண்டோ? பட்டத்து அரியணை பிறப்பல்ல ஆடு மாடு மேய்த்தவன்தான் தொட்டுத்தான் பாரேன். பட்டத்து அரியணை பிறப்பல்ல ஆடு மாடு மேய்த்தவன்தான் தொட்டுத்தான் பாரேன். இப்படியோர் வீரம் உமக்கு அரிது, அவன் தமிழன் அல்லவா காணீர், இப்படிதான் இருக்கும். இப்படியோர் வீரம் உமக்கு அரிது, அவன் தமிழன் அல்லவா காணீர், இப்படிதான் இருக்கும். அவமானங்கள் பின்னால் நிற்பது உமக்கு அழகென்றால் ஆண்மகன் பின்னால் நிற்பதே அறிவுக்கழகு. அவமானங்கள் பின்னால் நிற்பது உமக்கு அழகென்றால் ஆண்மகன் பின்னால் நிற்பதே அறிவுக்கழகு. அந்த முண்டாசுக்காரனின் ரவுத்திரம் நூற்றாண்டுகள் கழித்தளவா அவனிடத்திலே பார்க்க நேர்ந்தது. அந்த முண்டாசுக்காரனின் ரவுத்திரம் நூற்றாண்டுகள் கழித்தளவா அவனிடத்தே பார்க்க நேர்ந்தது. மயிர்கூற்றறியும் நிகழ்வொன்று சொல்கிறேன், அவன் கத்தினால் மனித காடே ஆடி அடங்குகிறது. மயிர்கூற்றறியும் நிகழ்வொன்று சொல்கிறேன், அவன் கத்தினால் மனித காடே ஆடி அடங்குகிறது. இவன் துணிவு இந்த நூற்றாண்டின் தேவை, இனி மெல்ல உயிர்கள் செழிக்கும். இவன் துணிவு இந்த நூற்றாண்டின் தேவை, இனி மெல்ல உயிர்கள் செழிக்கும். என்றும் எங்கள் தலைவனுடன். ஒரு அருமையான வாசகத்தை, கவிதையை ஒரு நண்பர் எழுதியிருக்கிறார். அண்ணாமலை அவர்களின் பின்னால் நிற்போம்.